மாணவர்களின் தவறான பழக்க வழக்கங்களை கண்காணித்து அதனை அவர்களின் பெற்றோர்களிடம் ஆசிரியர்கள் தெரிவிக்க வேண்டும் என புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அறிவுறுத்தியுள்ளார். போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க தவறிய தமிழகம் மற்றும் புதுச்சேரி அரசுகளை கண்டித்து புதுச்சேரி மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் போதை பழக்கத்தில் சிக்கியுள்ள இளைஞர்களை காப்பாற்றும் மிகப்பெரிய பொறுப்பு காவல்துறைக்கு உள்ளதாக துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அறிவுறுத்தியுள்ளார். வந்தே பாரத் ரயிலில் பயணம் செய்பவர்கள் செல்பி எடுத்து போடும் அளவிற்கு பிரபலமாக உள்ளதாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சாலை ஓரம் வாகனங்களில் நிறுத்தி காய்கறி மற்றும் அனைத்து வித பொருட்களை விற்பனை செய்து போக்குவரத்து இடைஞ்சலாக உள்ளவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி வியாபாரிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மாணவர்களின் தவறான பழக்க வழக்கங்களை கண்காணித்து அதனை அவர்களின் பெற்றோர்களிடம் ஆசிரியர்கள் தெரிவிக்க வேண்டும் என புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வி இயக்ககம் சார்பில் தகவல் தொழில்நுட்ப வள தொகுப்பின் கீழ் புதுச்சேரியில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு இலவச கைக்கணினி வழங்கும் நிகழ்ச்சி காராமணிக்குப்பம் பகுதியில் உள்ள ஜீவானந்தம் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்றது. இவ்விழாவில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டு தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு இலவச கைக்கணியை வழங்கினர். முன்னதாக விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, ஏழை எளிய மாணவர்கள் படிப்பதற்காக அரசு பள்ளிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் சில பெற்றோர்கள் தனியார் பள்ளியில் சேர்த்தால் மாணவர்கள் ராக்கெட்டில் பறக்கின்றது போன்ற மாய தோற்றத்தில் உள்ளதாகவும், எங்கே படித்தாலும் வீட்டில் கவனம் இருந்தால்தான் மாணவர்கள் படிக்க முடியும் எனவும், 90% மதிப்பெண் எடுத்த மாணவர்கள் தனியார் பள்ளியிலும் 25% மதிப்பெண் எடுக்கும் மாணவர்கள் அரசு பள்ளிக்கு செல்கின்றார்கள். ஆனால் கல்வித்துறையின் அதிக கவனம் காரணமாக பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் எடுக்கின்றார்கள் எனவும் முதல்வர் ரங்கசாமி பெருமிதம் கொண்டார். முதலமைச்சரை தொடர்ந்து பேசிய தமிழிசை சவுந்தரராஜன், பல புத்திசாலிகளை கடைசியில் பெஞ்சில் அமைந்திருப்பதால் அவர்கள் ஆசிரியர்கள் அடையாளம் கண்டு ஊக்கப்படுத்த வேண்டும் என்றும், குழந்தைகளை கண்ணாடி டம்ளர் போன்றவர்கள் என்றும், ஆசிரியர்கள் குழந்தைகளை பாதுகாப்பாக கையாள வேண்டும் என அறிவுறுத்திய அவர், குழந்தைகள் திறமையானவர்கள் மட்டுமின்றி உணர்ச்சியுடன் உள்ளதால் அவர்களிடம் ஏற்படும் மாற்றங்களை ஆசிரியர்கள் கண்காணிக்க வேண்டும் என்றும், குழந்தைகள் பல பழக்க வழக்கத்திற்கு ஆளாகி விடுகின்றனர். அதனை கண்காத்தி அவரது பெற்றோரிடம் தெரிவிக்கும் போது தான் பாதுகாப்பு உள்ளது என்றார். புதுச்சேரி காவல்துறையில் பணியாற்றி வரும் ஊர்காவல் படையினர் 9 நபர்கள் நியமன விதிகளின்படி சிறை காவலர்களாக பணி நியமனம் செய்யப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் காலியாக உள்ள பணியிடங்களில் சிறை காவலர்களாக பணி நியமனம் செய்யப்பட்டனர். மாண்புமிகு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் பணி நியமன ஆணையை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு செயலாளர் திரு கேசவன் அவர்கள், சார்பு செயலாளர் திரு கிரண் அவர்கள், சிறைத்துறை தலைவர் திரு ரவிதீப் சிங் சாகர், திரை தலைமை கண்காணிப்பாளர் திரு அழகேசன், திரை கண்காணிப்பாளர் திரு பாஸ்கரன் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க தவறிய தமிழகம் மற்றும் புதுச்சேரி அரசுகளை கண்டித்து புதுச்சேரி மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று அனைத்து தொகுதிகளிலும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெறும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அறிவித்திருந்தார். அதன்படி புதுச்சேரியில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அண்ணா சாலையில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. இதில் சுமார் 300க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்று தமிழகம் மற்றும் புதுச்சேரி அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரி மாநிலத்தில் கஞ்சா ஆயில் ஸ்டாம்ப், அபின், ஹேரகன், பிரவுன் சுகர் உள்ளிட்ட பல்வேறு போதைப் பொருட்கள் தங்கு தடையின்றி விற்பனை செய்யப்படுகிறது என்றும், ஒரு சில அரசியல் தலைவர்களின் பாதுகாப்புடன் போதைப்பொருள் விற்பனை செய்யப்படுகிறது என குற்றம் சாட்டினார். கஞ்சா போதையில் 9 வயது சிறுமி கொலை செய்யப்பட்ட சம்பவம் இந்திய அளவில் புதுச்சேரி மாநிலத்திற்கு பெரும் தலைகுனிவை ஏற்படுத்தியுள்ளது என்றும், இதன் பிறகாவது மற்றும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுத்திருக்கலாம் என, ஆனால் அரசு அதை செய்யாமல் மௌனம் காத்து வருகிறது என்றார். தமிழக விடியா திமுக ஆட்சியில் சர்வதேச போதை விற்பனை ஜாகர் சாதிக்குடன் தொடர்புடைய பலர் புதுச்சேரியில் உள்ளதாகவும், புதுச்சேரியில் காவல்துறை இதுபோன்ற விஷயங்களில் வெறும் பார்வையாளராக இருக்கிறது என கூறினார். கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை அரசு தடுக்கும் வரை தொடர் போராட்டங்களை அதிமுக முன்னெடுக்கும் என அரசு எச்சரிக்கை விடுத்தார். புதுச்சேரியில் போதைப் பழக்கத்தில் சிக்கியுள்ள இளைஞர்களை காப்பாற்றும் மிகப்பெரிய பொறுப்பு காவல்துறைக்கு உள்ளதாக துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அறிவுறுத்தியுள்ளார்.
புதுச்சேரி காவல்துறையில் 10, 15 மற்றும் 25 ஆண்டுகள் பணிமுடித்த காவலர்களுக்கு பதவி உயர்வு வழங்கும் நிகழ்ச்சி தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டு 10 ஆண்டு பணிபுரிந்தவர்களுக்கு தலைமை காவலர் பதவியும், 15 ஆண்டுகள் பணிபுரிந்தவர்களுக்கு துணை உதவி ஆய்வாளர் பதவியும், 25 ஆண்டுகள் பணிபுரிந்தவர்களுக்கு உதவி ஆய்வாளராகவும் சுமார் 2000க்கும் மேற்பட்ட காவலர்களுக்கு பதவி உயர்வு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் காவல்துறை தலைமை இயக்குநர் சீனிவாஸ், தலைமை கண்காணிப்பு அதிகாரி சின்ஹா, முதுநிலை கண்காணிப்பாளர்கள், காவல்துறை அதிகாரிகள் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரியில் குற்றவாளிகளின் எண்ணிக்கை அதிக அளவில் குறைக்கப்பட்டுள்ளதாகவும், இளைஞர் போதை பழக்கத்திற்கு அடிமையாகாமல் இருப்பதை பார்த்துக் கொள்வது அனைவரின் கடமை என அறிவுறுத்திய அவர், புதுச்சேரியில் போதைப்பொருள் உற்பத்தி கிடையாது என்றும், வெளி மாநிலத்தில் இருந்து வரும் போதைப் பொருட்களை கவனத்தோடு கண்காணித்து கட்டுப்படுத்த வேண்டும் என்றார். மேலும் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் அதிகப்படியான கவனத்தை காவலர்கள் செலுத்த வேண்டும் எனவும், போதைப் பொருள் பழக்கத்தில் உள்ள இளைஞர்களை போலீசார் தங்களின் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், காவலர்கள் ரோந்து பணியில் தொடர்ந்து ஈடுபட்டால் போதைப் பொருள் கட்டுக்குள் கொண்டு வர முடியும் எனவும், சிறந்த மாநிலமாகவும் வளமான நாடாகவும் இருக்க வேண்டும் என்றால் போதை பழக்கத்தை முழுமையாக ஒழிக்க வேண்டும், அதனை காவலர்களால் மட்டுமே செய்ய முடியும் எனவும் காவலரிடம் கோரிக்கை வைத்தார். முதலமைச்சரை தொடர்ந்து பேசிய தமிழிசை சவுந்தரராஜன், சமுதாயத்தை கண்டித்து வளர்ப்பதோடு கண்காணித்து வளர்க்க வேண்டும் என்றும், நல்லதை செய்து கெட்ட பெயர் வாங்குவது ஒரு துறை என்றால் அது காவல்துறை என தெரிவித்த அவர், காக்கிகளுக்கும் இதயம் உள்ளது என்பதை பல பேர் மறந்து விடுகிறார்கள் என்றும், போலீசார் தங்களின் மனநலத்தையும் உடல் நலத்தையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மேலும் சமுதாயத்திற்காக கோபப்படும் போது காவல்துறையினர் நல்ல பெயர் வாங்க முடியாது என்று, போதைப்பொருள் பழக்கத்திலிருந்து இளைஞர்களை காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு காவல்துறையிடம் உள்ளதாகவும், கலாச்சார சீர்கேடை பாதுகாக்கவும் காவல்துறையினர் ஆற்ற வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். வந்தே பாரத் ரயிலில் பயணம் செய்பவர்கள் செல்பி எடுத்து போடும் அளவிற்கு பிரபலமாக உள்ளதாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மற்றும் ஹைதராபாத் இடையிலான ரயில் சேவையை இணைக்க துணைநிலை ஆளுநர் பல்வேறு முறை மத்திய அரசுக்கு கோரிக்கை வைத்த நிலையில், தற்போது ஆந்திராவில் உள்ள புதுச்சேரி மாநிலத்தின் ஏனம் பகுதியில் இணைக்கும் வகையில் புதுச்சேரி காக்கிநாடா எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையானது புதுச்சேரியில் இருந்து இன்று முதல் தொடங்குகிறது. புதுச்சேரி ரயில் நிலையத்தில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் காக்கிநாடா எக்ஸ்பிரஸ் ரயிலை கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர் சாய் சரவணன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், விமானத்தில் உள்ளது போன்று பல்வேறு வசதிகளை வந்தே பாரத் ரயிலில் உள்ளதாகவும், வந்தே பாரத் ரயில் பயணம் செய்பவர்கள் செல்ஃபி எடுத்து போடும் அளவிற்கு பிரபலமாக உள்ளது என்றும் அவர் பெருமிதம் கொண்டார். சாலை ஓரம் வாகனங்களில் நிறுத்தி காய்கறி மற்றும் அனைத்து வித பொருட்களை விற்பனை செய்து போக்குவரத்து இடைஞ்சலாக உள்ளவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி வியாபாரிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த சில ஆண்டுகளாக டாடா ஏசி வாகனத்தின் மூலமாக சாலையின் இரு புறங்களிலும் நிறுத்தி காய்கறி மற்றும் அனைத்து விதமான பொருட்களையும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு சில நேரங்களில் விபத்தும் ஏற்படுகிறது. அது மட்டுமல்லாமல் ஒலிபெருக்கி பயன்படுத்தி வியாபாரம் செய்வதால் படிக்கும் மாணவ மாணவிகளின் நலன் பாதிக்கப்படுகிறது. எனவே இவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் உழவர்கரை நகராட்சி முன்பு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட வியாபாரிகள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து திடீரென விழுப்புரம் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் அரை மணி நேரம் நடந்த மறியல் போராட்டத்தால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அச்சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் வியாபாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். மேலும் சாலை ஓரம் உள்ள வாகனங்களை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதி அளித்ததன் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக தொழிற்சங்கம் சார்பில் கால்பந்து போட்டிகள் நடைபெற்றது. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் புதுச்சேரி மாநில தொழிற்சங்க செயலாளர் கிழக்கு அம்மா சுரேஷ் ஜே ஏற்பாட்டில் 5 பேர் கொண்ட 14 அணிகள் கலந்து கொண்டு கால்பந்தாட்ட போட்டி நடைபெற்றது. இந்த போட்டிகளில் வெற்றி பெற்ற முதல் பரிசை எம்ஜிஆர் ஏ அணியும், 2ஆம் பரிசை சாய் குளத்தூர் சென்னை அணியும், 3ஆம் பரிசை எம்ஜிஆர் பி அணியும் பெற்றார்கள். வெற்றி பெற்ற அணிகளுக்கு முன்னாள் எம்எல்ஏவும் மாநில அமைப்பு செயலாளருமான யூசி ஆறுமுகம், மேற்கு மாவட்ட செயலாளர் எஸ்டி சேகர், கடலூர் கிழக்கு இணை செயலாளர் உமா உட்பட நிர்வாகிகள்
உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார்கள். முன்னதாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் புதுச்சேரி மாநில தொழிற்சங்க செயலாளர் கிழக்கு அம்மா சுரேஷ் ஜே ஏற்பாடு செய்த கால்பந்தாட்ட போட்டியை முன்னாள் எம்எல்ஏவும் மாநில அமைப்பு செயலாளருமான யூசி ஆறுமுகம், கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆடிட்டர் சுந்தரமூர்த்தி, கிழக்கு மாவட்ட செயலாளர் முருகன், மேற்கு மாவட்ட செயலாளர் எஸ்டி சேகர், கிழக்கு மாவட்ட மகளிரணி செயலாளர் காமாட்சி, தலைவர் ரகுபதி, கதிர்காமம் தொகுதி செயலாளர் ராமச்சந்திரன், நிர்வாகிகள், உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு கால்பந்தாட்ட போட்டிகளை துவக்கி வைத்தனர். முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் பிறந்தநாளை ஒட்டி காங்கிரஸ் கட்சி சார்பாக மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் பிறந்தநாளை கேக் வெட்டி காங்கிரஸ் கட்சி சார்பாக மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடினர். அதன் ஒரு பகுதியாக மணக்குள விநாயகர் ஆலயத்தில் காங்கிரஸ் கட்சி மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் தலைமையில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, காங்கிரஸ் கட்சி மாநில நிர்வாகிகள், மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள், இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. மாணவர்களின் தவறான பழக்க வழக்கங்களை கண்காணித்து அதனை அவர்களின் பெற்றோர்களிடம் ஆசிரியர்கள் தெரிவிக்க வேண்டும் என புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அறிவுறுத்தியுள்ளார். போதைப் பொருள் புழக்கத்தை தடுக்க தவறிய தமிழகம் மற்றும் புதுச்சேரி அரசுகளை கண்டித்து புதுச்சேரி மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் போதைப் பழக்கத்தில் சிக்கியுள்ள இளைஞர்களை காப்பாற்றும் மிகப்பெரிய பொறுப்பு காவல்துறைக்கு உள்ளதாக துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அறிவுறுத்தியுள்ளார். வந்தே பாரத் ரயிலில் பயணம் செய்பவர்கள் செல்ஃபி எடுத்து போடும் அளவிற்கு பிரபலமாக உள்ளதாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சாலை ஓரம் வாகனங்களில் நிறுத்தி காய்கறி மற்றும் அனைத்து வித பொருட்களை விற்பனை செய்து போக்குவரத்து இடைஞ்சலாக உள்ளவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி வியாபாரிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.